கேட்டையா இல்லத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவங்க அவங்க சார்பாக நீங்கள் கேட்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதன் பொருட்டு எழுகின்ற சலன சஞ்சலங்கள் அனைத்துமே, அதுவாரும் எழுகின்ற சலன சஞ்சலங்கள் அனைத்துமே சித்தன் உரைக்கின்றவாறு, சித்தனோடு அமர்ந்து உரைக்கின்ற உரையினை கேட்கின்ற பொழுது அவன் உரைக்கின்றவாறு ஊழ்வினை கர்ம வினைகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகின்ற அத்தகைய நிலைகள் ஆற்றலோடு ஆற்றலாக தன்னுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுடைய நிறைகுறை நிலையிலிருந்து எடுக்கின்ற இத்தகைய பூவுலக வாழ்வு, நிறை என்றால் புண்ணியமாக, குறை என்றால் பாவமாக எடுக்கப்படுகின்ற அத்தகைய இகலோக வாழ்விலிருந்து விடுபடுகின்ற காலம் வரை தன்னுடைய அமைதி நிம்மதி என்பதை தேடி அலைகின்ற அத்தகைய நிலைகள் என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரித்தான ஒன்றாக இருக்கின்ற சூழலையே அத்தகைய நிலைதனை மாற்றி அமைக்கின்ற அற்புத சபையாக, பாவ சாப விமோசன நிலை கொடுக்கின்ற சபையாக இச்சபை விளங்குகின்றது என்பதை அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி, இறையினை பரப்புகின்ற பணியோடு, இறை ஆன்மீக நிலையினை பரப்புகின்ற பணியோடு கலியுகம் மாறுகின்ற அந்நிலைதனை தன் சிந்தையில் ஏற்றி நடத்துகின்ற இச்சபையின் பணியோடு இணைகின்ற நாடி வரும் சீடர்கள் தொண்டர்களுடைய ஊழ்வினை கர்ம வினைகளை நீக்கி அவர்களை நற்சீடர்களாக இகலோகத்திலே நடைபோட வைக்கின்ற அற்புத பணிகளையும் இச்சபை ஆற்றி வருகின்றது. சிவமகா வாழை சித்தருடைய அற்புத யுகம் கடந்த தவநிலையால் என்று அகத்தியன் யாம் உரைத்து, உமது இல்லமதிலே மாதம் தோறும் வருகின்ற கடைசி நல்நாள் என்று இகலோகம் நினைக்கின்ற அந்நல்நாளில், மாதந்தோறும் வருகின்ற கடைசி நல்நாள் என்று இகலோகம் கூறுகின்ற அந்நல்நாளில் சிவசபையை பொறுத்தவரை அனைத்து நாட்களும் அனைத்து நொடிகளும் நல் பொழுதே. ஆனால் இகலோகத்தில் உரைக்கின்ற அத்தகைய அவரவர்களுக்கு இடைவெளி வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இகலோகம் வைத்திருக்கின்ற ஒரு நாள் மாதத்தின் கடைசி நல்நாள் என்று அந்நன்னாளை தேர்ந்தெடுத்து அந்நாளில் தன்னுடைய இல்லமதிலே பிரம்ம முகூர்த்த வேளைகளில் அற்புதமாக பச்சை கற்பூரம் மஞ்சள் இரண்டையும் ஒன்றாக கலந்து அதனோடு சிவசபையிலிருந்து பெறுகின்ற திருநீற்று சாம்பலையும் ஒன்றாக கலந்து அதனை நல் நீரில் ஒன்றாக கலந்து தன் இல்லம் முழுவதும் தெளித்து, சுற்றிலும் தெளித்து, இல்லத்தில் மேலும் தெளித்து, அற்புதமாய் தன்னுடைய சிரசிலும் இல்லாயின் சிரசிலும் தன் இல்லத்தில் இருப்பவருடைய சிரசிலும் அத்தகைய தீர்க்கத்தினை தெளித்து ஆற்றலாய் அன்றைய நன்னாளில் ஆகம நிலையாக சிவசபை நோக்கி நின்று மூவேழு முறை 21 முறை அகத்தீசாய நமக என்கின்ற நாமத்தினையும் சிவமகா வாழை சித்தன் போற்றி என்ற நாமத்தினையும் ஒன்றாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியாக கூறி 21 முறை அந்நாமதை உச்சரித்து தொடர்ச்சியாக அத்தகைய நன்னாளில் தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டையும் இல்லமதில் இருந்து வணங்கி, குலதெய்வ வழிபாட்டோடு இணைந்து அத்தகைய நிலையினை வணங்கி வருகின்ற சூழலதிலே ஆற்றலாய் அந்நிலை மாறும். இந்நிலையும் அல்ல, ஆனால் மனநிலையில் இருக்கக்கூடிய மாற்று நிலை என்பது மாறும் என்றும் அகத்தியல் தெரிவித்து, சிவமகா வாழை சித்தனுடைய திருவுருவத்தினையும் வாழை தேவியினுடைய திருவுருவத்தினையும் தாங்கிய அத்தகைய நிழல் அமர்ந்திருக்கும் அத்தகைய திருவுருவத்தினை நீர் உமது இல்லமதிலே பூஜை அறைதனை
திசையனிலே இரண்டையும் வடதிசை வாழை தேவியையும் தென் திசையில் சிவமகா வாழை சித்தனுடைய திருநிழல் படத்தினையும் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது அற்புதமாய் அனைத்து நிலைகளும் மாறுபட்டு தன்னுடைய உடல் நல வலிமை பெற்று ஆரோக்கிய நலவளம் கொடுக்கும் சபையாக இச்சபை விளங்குகின்றதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற நிலையாக யாம் அகத்தியன் நல்லாசி கொடுக்கின்றோம். ஆகம நிலையாக வரும் முழுமதி நன்னாள் அன்று, வரும் பௌர்ணமி திருநாள் அன்று நீர் இச்சபை நோக்கி இதுகாரும் இன்றைய நன்னாள் வந்தது போல் முழுமதி நன்னாளிலும் திரு கோமாதா பூஜையினை வந்து கண்டுகளித்து அன்றைய நன்னாளிலே அறுவகை சாத நிலைகளாக அன்னதானங்கள் அறுவகை சாத நிலைகளாக முழுமதி நன்னாளிலே உமது கைங்கரியமாக இத்தகைய திருமகா சிவபூரை தலமதிலே திருச்செந்திலகமதிலே உமது கரத்தால் மாலை வேளையில் அந்திமகா வேளையில் நடைபெறுகின்ற அன்னதானத்திலே நீர் கைங்கரியமாக 6 சாத நிலைகளாக இனிப்பு கலந்த 6 சாத நிலைகளாக ஏற்று அத்தகைய ஆகமத்தினை கடைபிடிக்க என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் கொடுத்து நிலை மாறும் அடிபடிவு சரணாகதி நிலையோடு அமர்கின்ற பொழுது நிலைகள் படிப்படியாக மாறி இச்சபை நோக்கி நீர் இடைவிடாது பயணப்படுகின்ற அற்புதமான காலங்களும் வரும் என்றும் அகத்தியன் யாம் நல்ல ஆசி கொடுத்து அற்புதமான ஆசிகள் வழங்குகிறோம். சிவமகா வாழை சித்தனுடைய அமர்ந்திருக்கும் தலத்திலிருந்து சாஷ்டாங்கமாக நீர் வீழ்ந்து வணங்கி உமது இல்லாளை மண்டியிட்டு வணங்கி அவன் கரத்திலிருந்து திருநீற்று சாம்பலினை பெற்று அற்புதமாய் உமது இல்லத்தில் வைத்து யாம் கூறிய ஆகம நிலையினை கடைப்பிடிக்கின்ற பொழுது ஆற்றலாக அனைத்து நிலைகளும் நல்நிலையாய் அமையும் என்று அகத்தியல் நல்வாக்கான அருள்வாக்கு கொடுத்து அமர்ந்திருக்கிறோம்.